அடுத்ததாக இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? இந்த ஆழ்துளை கிணறு தோண்டி அந்த கிணற்றுக்குள்ள ஒரு சிறுவன் விழுந்து கிட்டத்தட்ட 2 நாட்களை கடந்து அந்த குழந்தை என்ன நிலை என்று தெரியவில்லை. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்டா இல்லை. இந்த சமூக வலைதளங்கள் இந்த தொலைக்காட்சிகள்லாம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தால் கூட இது நமக்கு தெரிஞ்ச 3வது நிகழ்வு. ஏற்கனவே ஒருத்தன் இந்த மாதிரி சின்ன பையன் அந்த மாதிரி ஆழ்துளை கிணறுல விழுந்து மரணித்த செய்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இதே மாதிரி விழுந்த அந்த பையன் காப்பாற்றப்பட்ட செய்தியும் இருக்கிறது. இப்ப எனக்கு தெரிஞ்ச இது 3வது. அப்ப இன்னும் நம்ம தெரியாமல் நடந்திருக்கலாம். நான் தேடின வகையில நாங்கள் ராத்திரி பகலா முடிச்ச ஒரு பையன் இறந்து போனான் இல்லையா, அது இதே மாதிரி உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தோம். மீட்க முடியாமல் மரணித்துட்டான். இப்ப ஒரு நிகழ்வு ஒரு நாட்டில் முதல் தடவை நடக்குதுன்னு சொன்னா அது எதிர்பார்க்கல, அதற்குரிய தயாரிப்புகளை நாங்கள் வைத்துக் கொள்ளல, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, இதை இனிமே தான் அதை பத்தி யோசிக்கணும்னு சொல்வார்களே. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் அப்படி சொல்வார்களே ஆனால் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கொள்ளலாம். இது 3வது சம்பவம். அப்ப 3வது தடவையாக, அதாவது உலகறிந்து நடந்த 3வது சம்பவம். தொலைக்காட்சிகள்லாம் நேரலையில் போட்டு அதை 2 நாளைக்கு செய்தி ஆக்குறாங்களே, அப்படியான சம்பவங்கள்ல இது 3வது சம்பவம். அப்ப முதல் தடவை இப்படி நடந்து இருக்கும் பொழுது இவர்கள் ஆட்சியாளர்கள், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த அதிகாரிகளா இருக்கட்டும், இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் காப்பாற்றுவதற்கு தான் இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தான் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த அதிகாரத்துக்கு நம்மளும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அரசாங்கம் என்பது தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அதுக்குரிய சாதனங்களை எல்லாம் செய்யும்னு நினைக்கிறோம். அப்ப இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முதல் சம்பவம் நடக்கிறது, 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இப்படி நடக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதுகளை எல்லாம் செய்யணும். முதலாவது ஆழ்துளை கிணறு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு திடீர்னு ஒரு உத்தரவு போடுவாங்க. இது எவ்வளவு? 1 வாரத்துக்கு இந்த உத்தரவு நிற்கும். ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் அது மூடப்பட வேண்டும், பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்க வேண்டும். இப்ப அறிக்கைகள் விடுறாங்கல்ல, இது முதல் அறிக்கையா? முதல் சம்பவம் நடக்கும் போது மக்கள் கோபத்தை அடக்குவதற்காக இதே அறிக்கை தான் விடப்பட்டுச்சு. 2வது சம்பவம் நடக்கும் பொழுதும் இதே அறிக்கை தான் விடப்பட்டுச்சு. அப்ப இந்த ஒவ்வொரு தடவையும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு மட்டும் ஒரு அறிக்கை விடுவாங்க. ஸ்கூல் வேன் விபத்து ஆகிவிட்டது என்று சொன்னால் ஸ்கூல் வேன்கள் எல்லாம் சரியான கண்டிஷனில் இருக்க வேண்டும் சொல்லி அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு 1 மாசத்துக்கு ஆட்ட போடுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பழைய உருடி கதவை துருடி நினைவாயிரும், அதே நிலைமைக்கு ஓடியாந்து விடும். அப்ப இந்த ஆழ்துளை கிணறு சின்ன ஒரு பாதுகாப்பற்ற நிலையில ஒரு கிணறு இருக்கிறது. போர் போடுறாங்க. ஆழ்துளை கிணறுனா போர் தான். அது வீடுகளுக்கு போடக்கூடிய போர் சின்னதா இருக்கும், அதுக்குள்ள யாரும் விழ முடியாது. வயல்கள் பெரிய பெரிய தண்ணீர் தேவைக்கு போடக்கூடிய போர்களா இருந்தால் ஒரு குழந்தை உள்ள போற அளவுக்கு அதனுடைய துவாரம் இருக்கும். அதுல 100 அடி 200 அடி 400 அடி எல்லாம் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அது மாதிரி போர் மாதிரி போடுவாங்க. அப்படி போட்டார்களே ஆனால் அந்த ஆழ்துளை கிணறுகள் போடும் பொழுது அதுலயே மோட்டார்லாம் ஃபிட் பண்ணி தண்ணீர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுவே சீல் வச்ச மாதிரி ஆயிரும், அதுவே கவர் ஆகிக்கிறோம். போர் போடுறாங்க, போர் போட்டோம்னா தண்ணி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, உடனே அதுக்குரிய மோட்டர் இறக்குவாங்க, அதுக்குரிய இருப்பாங்க, அது கவர் பண்ணிடுவாங்க. அது மூடப்பட்டதாக இருக்கும். அப்படித்தான் எல்லா போர்களுமே இருக்கிறது, வயல்களில் இருக்கிற போர்கள். சிலதுல என்ன நடக்கும்னு கேட்டா 2 விஷயத்தினால இது நடக்கும். ஒன்னு, தோண்டி பார்ப்பாங்க, தோண்டி பார்த்த பிறகு தண்ணி போதுமானது இல்லை அல்லது உப்பா இருக்கிறது, இது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? மூடிடணும்ல. நீ தண்ணி இருக்காங்கிறதுக்கு அந்த போரை போடுற, தண்ணி இல்லை அல்லது நீ அதை யூஸ் பண்ண போறது இல்லை என்ற காரணத்திற்காக இருந்தால் அந்த தோண்டியவன் எவன் அந்த ஆழ்துளை கிணற தோண்டினானோ அவன் அதை மூட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் போடணும். மூடி இருந்தா அது நடந்திருக்காது. அல்லது கொஞ்சம் காசு வச்சிருப்பான், 50,000 ரூபாய் செலவு பண்ணி தோண்டிடுவான்,
அதுக்கப்புறம் இன்னுமே பணம் புரட்டி தான் மோட்டருக்கிட்டலாம் ஏற்பாடு பண்ணணும். அப்ப டெம்பரவரி அதை வச்சுக்கிடுவான், பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம், அடுத்த மாசம் லோன் போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த காரியம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எண்ணத்தில் அந்த ஆழ்துளை கிணறு இருக்கும். ஆனா யூஸ் பண்ணுவதற்கு இப்போதைக்கு பொருளாதாரம் இருக்காதுன்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், டெம்பரவரியா அதுக்கு ஒரு கவர் பண்ணி வைக்கணும். 50,000 செலவு பண்றோம், 500 ரூபாய்க்கு ஒரு மூடியை எடுத்து போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சிமெண்டாவே கட்டி கூட மூடிடலாம் அப்படியே, அப்புறமேல உடைச்சு விட்டு எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணும் பொழுது. அப்ப நம்ம ஒரு குழாய் ஓட்டையா இருக்குது, இது உள்ளக்கு வந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா பிள்ளைகள் விழுந்தா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் இப்படி செய்யறாங்க. இந்த ரெண்டு தான், அதாவது பெரிய தண்ணீர் தேவைக்காக வேண்டி இப்படி தோண்டியது வந்து தேவையற்றது வரும் பொழுது இந்த இடம் 4 இடத்துல போட்டு பார்ப்பாங்க, ஒரு இடம் ஒர்க் அவுட் ஆகும், 3 இடத்த மூடிடணும்ல நீ, அது எதுக்கு அதை மூடப்படாமல் வைத்திருக்கிற? சரி, வேற ஏதாவது நோக்கத்துக்கு வைத்திருந்தாயானால் அதுக்கு ஒரு கவரால் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அப்ப இத முதல் விஷயமாக ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இதற்குரிய சட்டங்களை எல்லாம் போட்டு யாரெல்லாம் அந்த போர் போடுறவன் இருக்கிறானோ அவனை எல்லாம் அந்த லைசன்ஸை கொண்டாந்து காட்ட சொல்லணும், போட்டு முடிச்சவன தகவல் தரணும். தண்ணி யூஸ் பண்ணலை என்று சொன்னால் அதை என்ன செய்யணும், சீல் வச்சு காலி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டு இருந்தா, இல்லைன்னா அந்த போர் போட்டவனுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம், அந்த இடத்துக்காரனுக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை கொடுப்போம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முதல் சம்பவம் நடக்கும் பொழுதே செஞ்சு இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்ப 2 விஷயம் தான். ஒன்னு, தேவையற்ற அந்த ஆழ்துளை கிணறுகள் வந்து நம்ம அவன் வேலை இல்லைன்றானு விட்டு ஓடி போயிடறான், அவன் இடம் தான் அது, அவனுக்கு சொந்தமான இடத்தில் வந்து திறந்த வெளியில வயல் வரப்புகள்ல போட்டு விட்டுறாங்க. அப்ப பலர் நடமாடுவாங்க. அவன் காம்பவுண்டுக்குள்ள ஒரு போர் போட்டிருந்தான்னு சொன்னா அதுல வேற ஆளுக்கு போய் விட மாட்டாங்க. காம்பவுண்ட் செய்யப்படாத பொது இடங்கள்ல வயல்ல வரப்புகள்ல பெரிய போர்களை இந்த மாதிரி ஆழ்துளை கிணறுகள் போட்டான்னு சொன்னா பலரும் நடமாடுவார்கள் என்று சொன்னால் அதை வந்து அவன் பாதுகாக்கிற யாருடைய வேலை? அந்த சொத்தை பறிமுதலே பண்ணலாம். எவன் வந்து போர்களை வந்து போட்டு ஒன்னு கவர் பண்ணாமல் வைத்திருக்கிறானோ அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் பறிமுதல் செய்து கொள்ளும் சொல்லி இருந்தா இது நடந்திருக்குமா? இது முதல் தடவை இன்னைக்கு சட்டம் போட தேவையில்லை, முதல் தடவை நடந்துச்சுல. அப்ப இந்த மாதிரி விழுகிற பஞ்சாயத்து வராது. ஒண்ணு. அப்படி அதுக்கு பிறகு ஒருவேளை அப்படி வந்துவிட்டால் என்ன? அப்ப யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? இந்த மாதிரி ஓடு குழந்தை விழுந்துருச்சு, ஒரு கிறுக்கு போய் என்ன செய்யறான், மூடாம வைத்து விட்டான். மூடாமல் வைத்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யணும்? அந்த ஒரு குழந்தை விழுந்து விட்டது என்று சொன்னால், குழந்தை ஒரு ஆடோ ஏதோ ஒன்று விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை உயிரோடு எடுப்பதற்கு உரிய தொழில்நுட்பம் என்ன? எல்லாத்துக்கும் தொழில்நுட்பம் இருக்குதுல்ல. இங்க இருந்து செவ்வாய் வரைக்கும் நீங்க வந்து ஆளில்லா பெண்களத்தை அனுப்புறீங்க, இங்க உட்கார்ந்துக்கிட்டு ரிமோட்ல அதை இயக்குறீங்க. அந்த செவ்வாயிலிருந்து எவ்வளவு உயரத்தில் அது நிக்கணும் நீங்க இங்க இருந்து முடிவு பண்றீங்க. எவ்வளவு நாளைக்கு சுத்தணும்னு முடிவு பண்ணி இங்க இருந்து பட்டனை தட்டுறீங்க, அங்க வேலை நடக்குது. சந்திராயன் உங்களுக்கு அனுப்ப முடியுது, மங்கள்யான் அனுப்ப முடிகிறது. அப்ப இவ்வளவும் செய்யறதற்கான தொழில்நுட்பம் இருக்குமாக இருந்தால் ஒரு 100 அடிக்கு கீழே ஒரு பிள்ளை விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு உயிருக்கு சேதம் இல்லாத வகையில் எடுப்பதற்கு என்ன ஒரு டெக்னாலஜி இருக்குது? உலகத்துல வேற நாடுகள்ல இப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? இப்படின்னெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு இருந்தா இது நடந்தவன ஒரு 3 மணி நேரத்தில் அதுக்கு தீர்வு ஓடியாந்துருக்குமே. அந்த குழந்தை விழுந்து 3 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யும்? அரசு அந்த அந்த சாதனங்கள் வைத்திருப்பாங்க, டக்குன்னு போவாங்க எடுத்துருவாங்க. சைனாவில் 3 மணி நேரத்தில் எடுக்கிறது வீடியோவில் போட்டு காட்டுறாங்க. அப்ப நம்மள மாதிரி ஒரு நாடு தானே அதுவும். அவன் இந்த மாதிரி ஒரு குழியில விழுந்து விட்டது என்று சொன்னா நம்ம என்ன சட்டம் போட்டாலும் கிறுக்கு போய் மூடாம சிலர் இருப்பான். அப்படியானதா இருக்குமே. ஆனால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை மீட்பதற்குரிய உபகரணங்களை வைத்து எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அதை மீட்பதற்கு வந்து உசுரோடவே அப்படி எடுத்துட முடியும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அந்த குழந்தையுடைய ஒத்துழைப்புலாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் எடுப்பதாக இருந்தால் இதுக்கு என்ன இவங்கள்ட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னையும் காணாம். கயிறு தான் வச்சுக்கிட்டு கைத்தை வச்சுக்கிட்டு தான் வேலையும் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? காப்பாத்துறதுக்கு உட்காந்து கைத்தை விடுறாங்க. கடைசியா ஒரு ஆக்சிஜனை விட்டுருக்குறாங்க. 20 அடியில் இந்த குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தனா வந்து செய்யறேன் இப்ப 90 அடி கொண்டு போயிட்டாங்க. இதை 20 அடியில் இருக்கிறத மீட்கண்டு வந்த முட்டா பயல்கள்னா தீயணைப்புத்துறை அந்த துறை ஒவ்வொரு துறையா வர்றானுவா வந்து என்ன செய்யறான்? அவனுக்கு செஞ்ச ஒரு வேலையை செஞ்சு 20 இருந்த பிள்ளைய வந்து 30 அடிக்கு ஒருத்தன் இறக்கி விட்டு போயிடுறான். இன்னொருத்தன் நான் போய் காப்பாற்ற போறேன் அவன் இறங்கிட்டு 50 அடி கொண்டு போயிடுறான். அப்ப ஆரம்பிக்கல 20 அடியில் ஆரம்பிச்சாங்க, இப்ப 87 அடிங்கிறாங்க.
87 அடிக்கு அந்த புள்ள போயிடுச்சு கீழே. இதெல்லாம் காப்பாற்றும் போது செஞ்ச ஒரு வேலை. இவங்க ஒரு வேலை காப்பாற்ற மாதிரி தான் 20 அடியாச்சும் இருந்திருக்கும். அப்ப அது யாரு செய்யணும், என்ன செய்யணுங்கிற ஒரு பொது அறிவு கூட இல்லை. இதுக்கு எந்த துறையை கூப்பிடணும், எந்த துறையை சூட் ஆகும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை செய்து அதுக்கு ஏற்ற ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த 20 அடியில இந்த இப்ப செய்யற கடைசி வேலை செய்யறான்ல, இந்த கடைசி என்ன செய்யறான், பக்கத்துல ஒரு போற போடுறான். அது 2 நாளைக்கு 48-50 மணி நேரத்துக்கு பிறகு செய்யறானுவோ. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அல்லாவுடைய கையில் இருக்குது. அப்ப அகலமாக ஒன்றை தோன்றி அது பக்கத்துல அப்படி போய் இப்படி சைடா அப்படி நுழைஞ்சு அப்படி கொண்டு அப்படி எடுத்துட்டு வந்துடுது. பெரிய ஓட்டம் ஒண்ணு போடுறது பக்கத்துல, அந்த ஆழ்துளை கிணறுக்கு பக்கத்திலேயே பெரிதாக ஒரு 2 பேர் 3 பேர் இறங்குற அளவுக்கு அகலமான ஒரு கிணறு மாதிரி வேகமாக தோண்டி அதுக்குள்ள வீரர்களை இறக்கி அவங்க சைடா போய் என்ன செய்வாங்க, 20 அடியில் இருக்குன்னா 25 அடியில் போய் ஓட்டையை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி குழந்தை அப்படி எடுத்து இந்த அகலமான பாதை வழியாக வெளியே கொண்டு வர்றதுன்னு கடைசி அதை செய்யறானுவோ. ஏண்டா இதை முதல் செஞ்சிருந்தா 20 அடியில வந்திருக்க மாட்டாது. இன்னும் உனக்கு 90 அடிக்கு உனக்கு போக முடியலையே. அப்ப 20 அடி 27 அடியில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது ஏன் இதை செய்யல, என்ன செய்யணுங்கிற ஒரு புத்தியும் இல்லை, பதட்ட. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒரு ஏற்பாடு இருந்திருக்குமே. ஆனால் அதன் பிரகாரம் ஒடியாந்தெல்லாம் நடந்துருமா இல்லையா? எந்த ஒரு ஏற்பாடும் எங்கள்கிட்ட இல்லை. ஒன்று நடந்திருக்க, சரி நாளைக்கு நடக்கும், அது ஓம் பிள்ளைக்கு நடக்கும், என் பிள்ளைக்கு யாருக்கு வேண்டாம் நடக்கும், எந்த பிள்ளைக்கு நடந்துடக்கூடாது என்று ஒரு அக்கறை இருந்திருக்குமே. ஆனால் இதுக்கு என்ன செய்யணுங்கிறது பத்தின ஒரு தெளிவான பார்வை கூட இல்லையே. இந்த அதிகாரிகளுக்கு இல்லையே, அமைச்சர்களுக்கு இல்லையே, அரசாங்கத்துக்கு இல்லையே. அப்ப எல்லாம் இந்த ஒரு விஷயத்தினால இப்ப ஆகிட்டு இருக்கு. நேரம் அந்த 20 அடியிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுது இவங்க பக்கத்துல ஒன்னு தோண்டி எடுத்து செய்திருந்தார் போய் ஆனால் ஈஸியா வந்திருக்கும்ல, அந்த குழந்தை நேரம் எடுத்துக்கலாமே. அப்ப அந்த ஒரு அறிவும் இல்லை. இந்த மாதிரி ஏற்பாடுலாம் இல்லாம இருக்குது. அதே நேரத்தில் என்ன செய்யுது, நம்மள மாதிரி ஒரு நாடு தான் சைனாவும். நமக்கு பின்னாடி அவங்க சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடு தான். ஆனாலும் என்ன செஞ்சுட்டான், அவன் எல்லாத்திலையும் மேல உள்ளதையும் பார்க்கறான், கீழே உள்ளதையும் பார்க்கறான். எல்லாத்திலையும் அந்த நவீன காலத்தில் எது எதற்கு என்னென்ன தொழில்நுட்பமோ அது எல்லாம் பக்காவா செஞ்சிருக்கிறான். இப்ப நம்ம கடல்ல ஒரு எண்ணெய் கசி ஒரு கப்பல் உடைஞ்சி ஆயில் மெரினா பூரா ஆயில் மிதந்துச்சு. கிரீஸ் ஆயில் என்ன செய்யுது, அது மிதந்துச்சு. அந்த ஆயில் அப்புறப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க நம்ம நாட்டில், சும்மா பேர் வல்லரசு ஆயிட்டா நல்லரசு ஆயிட்டோன்னு சும்மா பேசுறாங்களே தவிர, மாட்டுக்கு குரல் கொடு, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ், இதுதான் சிந்திக்கிறானுங்களே தவிர நாட்டுக்கு என்னங்கிறது சிந்திக்கிறவனே கிடையாது, ஒரு பேரும் கிடையாது. நீ அதுக்கு என்ன செய்ய, வாளி வச்சு மொண்டு ஊத்துனாங்க. கடலுக்கு மேல எண்ணெய் மிதக்குது, அந்த எண்ணெயை உறிஞ்சி எடுக்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இருக்காது. ஆனா எண்ணெய்கள் கப்பல் உடைஞ்சு போறதும் அதுல எண்ணெய்கள் பரவுறதுங்கிறது நவீன காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதுக்கு என்னடா ஒரு கருவி, என்னடா செஞ்சா சரியா வரும்னு சொல்லி செய்யாம மொண்டு ஊத்துறானுவ மண்ணில் கொண்டாந்து. பல மாதங்கள், ஒரு 1.5 மாசம் 2 மாசம் மீன் வாங்க முடியல. அந்த மாதிரியான சென்னை மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு எந்த ஏற்பாடு கிடையாது, எதுக்குமே அறிவு கிடையாது. கேட்டா உலகம் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஒரு நாட்டில் ஒரு குழந்தை விழுந்திருக்குது, 2 நாளா இவங்க என்னடா பண்றாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது நாட்டுக்கு. வல்லரசுன்னு ஆயுதங்களை உண்டாக்குறதுக்கு பேர் தான் வல்லரசா? ஒவ்வொன்றையும் அப்படி விரல் நுனியில வைத்திருக்கணும் தகவல். அப்ப இதே மாதிரி ஒரு பள்ளத்தில் ராணுவ வீரர் கூட நாளைக்கு மாட்டிக்கணும், அவனை எப்படி மீட்டுவீங்க? அப்ப பள்ளத்தில் விழுந்து விட்டால் மீட்டுவதற்குன்னு ஒரு திட்டம் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க என்ன அரசாங்கம் பண்றீங்க? அப்ப இது இது முதல் 3வது தடவையாக இருந்தும் கூட இவர்கள் அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் கையில வச்சுக்கல. முதல் இந்த போர்களை போடாம தடுக்கிறதுக்கு ஒன்றும் செய்யவில்லை. 2வதாக என்ன செய்யல, சரி அப்படி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்கு தெளிவான ஒரு திட்டமிடுதல், ஒரு பார்வை இல்லை. அவங்க படம் போட்டு காட்டுறாங்க. சைனாவில் ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னு சொன்னா ஒரு குழாய் மாதிரி உள்ள விடுறாங்க. அந்த குழந்தையுடைய முதுகுக்கு பின்னாடி அப்படி அந்த குழாய் போகுது. போன உடனே அந்த குழாயுடைய முனையில ஏர் பலூன் வச்சிருக்கிறாங்க, உடைஞ்சு போகாம நல்ல அழுத்தமா அது ஏர் பலூன் வச்சிருக்காங்க கீழே. அந்த குழந்தை கீழே அந்த பலூன் போயிடுது. போன மேல இருந்து பம்ப் பண்றாங்க. பம்ப் பண்ண உடனே அந்த பலூன் நல்லா பெருசாகிக்கிடுது. அதுக்கப்புறம் அப்படியே தூக்குறாங்க. அந்த பலூன் மேல அந்த குழந்தை உட்கார்ந்துக்கிட்டு அழகா அப்படி மேல ஒடியாந்துருது.
சின்ன ஒரு இதாக அப்படி சைனாவில் இப்படி செய்யறாங்க. இது பெரிய பெரிய விஷயமே கிடையாது. இது இப்ப கூட அந்த செய்தியை கேள்விப்போடு செஞ்சிருக்கலாம். அல்லது குறைஞ்சபட்சம் இந்த சைனாக்காரனுக்கு ஒரு போனை போட்டு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கடா வந்திருப்பான், எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அடே நீ செஞ்ச 3 நாள் பண்ண அந்த அலப்பறை பண்ணதுக்கு சைனாக்காரனை கூப்பிட்டு மாமல்லபுரத்தில் வந்துட்டு அவனை கூப்பிட்டியா இல்லையா? நாட்டு மக்கள் அவ்வளவு கஷ்டம் கொடுத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சைனாவுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி குழந்தை விழுந்துருச்சு, உங்க தொழில்நுட்ப வல்லுநர்களோட விசேஷ விமானத்தில் வாங்க என்று திருச்சி பக்கத்துல இருக்குது. திருச்சி மாநிலத்தில் இறங்கி வந்திருந்தான்னு சொன்னா ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் அந்த குழந்தை வெளியே எடுத்திருப்பானே. வந்து சேர்வதற்கு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சா கூட 7 மணி நேரத்தில் குழந்தை வெளியே வந்திருக்குமே. உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்ல. இருக்கிற நாட்டில இருந்து தொழில்நுட்பத்தை பெறக்கூடாது. இருக்குன்னு உலகத்துக்குலாம் தெரியதானே செய்யுது. போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. சார் நம்ம நாட்டில் இல்ல, இவங்களை கொண்டு இறக்கி விட்டோம்னா 26 அடியில் உள்ள பிள்ளைய 90 அடி கொண்டு போயிருவாங்க அப்படின்னு ஒரு அறிவு இருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம், சைனாவில் தொடர்பு. சைனா தான் உதாரணத்துக்கு தான். இதை விட சிறப்பா ஏதாவது நாடுகள்ல இருக்கான்னு ஒரு அரசாங்கம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவனோட கூப்பிட்டு முதல்ல இறக்கி விட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி அவனை வச்சு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அது எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு ஒவ்வொருத்தரும் பல நாட்கள் 2 நாள் தூங்கல மக்கள், ஏதோ தங்கள் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி அப்படி வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது. அப்ப ஒண்ணுமே கிடையாது. மெரினாவில் வாலி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உலகம்லாம் என்ன செய்யுமா, நீ சும்மா வல்லரசு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் போய் சொல்றாங்கன்னு சொல்றோம்னு கேட்டா, நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் விமானத்தை இவங்க சுட்டாங்க, சுட்டு பாகிஸ்தான் மேல போட்டாங்க. பிறகுதான் செய்தி வந்துச்சு நம்ம நாட்டுடைய திறமை எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம ராணுவ வீரர்கள் போறாங்க, நம்ம நாட்டு எல்லையில போறாங்க, எதிரி நாட்டு விமானம் நினைச்சுக்கிட்டு சுட்டு தள்ளிவிட்டாங்க. அதுல ராணுவ வீரர்கள்லாம் பலியாயிட்டாங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் மறைச்சு விட்டானுவோ. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ராணுவ தளபதி சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டு வீரர்களை நாமே சுட்டு கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப பாகிஸ்தான் மேல பழிய போட்டு ஓட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. இப்படி நம்ம நாட்டு விமானம் எதிர்த்து கண்டுபிடிக்காத அளவுக்கு சுட்டு தள்ளுற அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே கிடையாது. வெட்டு பேச்சு, வாய்ப்பந்தல் போடுவதை தவிர ஒண்ணுமே கிடையாது என்பதுதான் இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இது இப்படி ஒன்று நடந்துருச்சு. நடந்த உடனே சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்கள் பகுதியில மூடப்படாத ஆழ்துளை கிணறு இருக்கிறதா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், மூடி தருகிறோம்னு சொல்லி ஒரு பதிவு. கோமாளித்தனமான ஒரு கூத்தாக இருக்கிறது. ஒரு பொது இடங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருக்கும். தனியாருக்கு சொந்தமான இடத்துக்குள்ள போய் நீங்க நுழைஞ்சுக்கிட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துக்காரன் தான் அதை செய்யணும். அப்ப அந்த மாதிரி மூடி கலெக்டர் உத்தரவு போட்டு நம்ம மட்டும் பதறி போய் மூடி விட்டானுவோம். அந்த கலெக்டர் மாதிரிலாம் உத்தரவு போட்ட பிறகு அரண்டு போய் என்ன செஞ்சுட்டான், அவன் கல்ல வச்சு மண்ணை வச்சு சீக்கிரம் மூடிட்டான், அதை கேஸ் போட்டுருவாங்க. இந்த நேரத்தில் வந்துகிட்ட விளம்பரத்துக்கு என்ன செய்யறது, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், ஏண்டா உங்க ஊர்ல அப்படி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்காரன் போய் பார்த்து மூடுறியா இல்லையா புகார் கொடுப்பான்னு கூட்டு போறான். 50,000 ரூபாய் செலவு பண்ணி போர் போட தெரிஞ்சவனுக்கு 500 ரூபாய்க்கு மூடி போட மாட்டானா? அது நம்ம போய் செய்யணுமா? அதை அவனை செய்ய வைக்கணும். இது என்ன செய்யணும், அந்த ஊருக்காரங்க செய்யணும். இதுக்குரிய சரியான வழிகாட்டல் என்ன? உங்கள் பகுதியில் அப்படி இருக்குமையானால் அந்த இடத்தின் உரிமையாளரை நோக்கி மூடுறியா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுப்போம்னு சொல்லுங்க, தன்னால மூடிடுவான். இப்படிங்கிறது இதுக்குரிய ஒரு அறிவுபூர்வமான வழி. இது என்ன செய்யறது, நாங்க அதுக்கு ஒரு பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி நடக்கிற காரியம் ஒன்றும் கிடையாது. இவங்க போய் இன்னொருத்த இடத்துல பூந்துக்கிட்டு போய் எல்லாம் மூடவும் முடியாது. தனிநபருக்கு சொந்தமான இடங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துக்காரனா அதை என்ன செய்வான். அதுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு போய் மூட போனீங்கன்னு சொன்னா எங்க இடத்தை ஆக்கிரமிக்க வச்சுட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு விட்டுருவாங்க. எந்த ஒரு பொது அறிவும் இல்லாம இதுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு வழிகாட்டணும். இப்படி ஒரு நடக்குன்னு சொன்னா இந்த மாதிரி போர்களை போட்டிருக்கு தனி சட்டமெல்லாம் தேவை கிடையாது. பொதுவான சட்டமே இருக்கிறது. பிறருக்கு தொல்லை தரும் வகையில உள்ள எல்லாமே குற்றம். நாட்டில் நீ போர போட்டிருக்க ஒருத்தன் உளுந்துருவான் இருக்குல்ல, அது குற்றம் தானே. இதுக்கு தனியா போருக்குன்னு ஒரு தனி சட்டமா இயற்றனு. அப்ப மூடித்தான் ஆவணவன். அப்ப மூடுறியா இல்லையான்னு சொல்லி அவனை நெருக்கடி பண்ணுங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கோரிக்கை, அவ்வளவுதான். அந்தந்த மக்கள் போய் செய்யணும். அந்தந்த ஊர்ல உள்ள மக்கள் போய் என்ன செய்யணும், அந்த மாதிரி திறந்து கிடக்கிறது இருக்குமே. ஆனால் மூடுறியா இல்லையா, மூடலன்னு சொன்னா நாங்க சட்டப்படியான ஒரு பிரச்சனை ஆக்குவோம், மூடிட்டு போறான். இது சின்ன ஒரு இதுல ஒரு விளம்பரம் தேடுறதுக்காக என்ன செய்யறது, எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள்,
மூடப்படாத இடங்கள்ல உன்னை தொடர்பு கொள்றதுக்கு போல அவனை தொடர்பு கொண்டு மூடிட்டு போயிடலாம. அந்த ஊர்ல எவன் வச்சிருக்கிறான் அவனுக்கு போன போட்டு மூடியே இல்லையா மூடிட்டு போறான். அதுவும் இந்த நேரத்தில் உடனே மூடிடுவான். சாதாரண நேரத்தில் மூடாதவங்க கூட இப்ப இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆட்சின்னு வைங்க, இந்த அம்புட்டு பையலும் உள்ள போயிடுவானோ, பயந்துகிட்டு இருக்கான் எல்லாரும். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னா என்ன செஞ்சிடறேன், அவ்வளவு ஒரு மூடிட்டு போயிடுவாங்க. இதுல ஒரு விளம்பர கூத்து. அதுக்கடுத்து என்ன செய்யற, இது பெரிய சாதனை மாதிரி, ஆகா என்ன அறிவிப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அறிவிப்பு. இது இருந்தாலும் இதையும் அவங்க சொல்றாங்க, இது ஒரு நல்ல செய்தி மாதிரி பரப்பிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். அடுத்து என்னடான்னு பார்த்தா, குழந்தை வேதனைப்படுது, அதை காப்பாற்றணும், நல்ல அடுத்து துவா செய்யுங்க, அவங்கவுங்க செய்யுங்கன்னா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, அங்கங்க துவாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மார்க்கத்தில் ஒரு புது இபாதத்தை உண்டாக்குறாங்க. என்ன உண்டாக்குறாங்க, சில பேர் தஹஜ்ஜத் தொழுகிறாங்களாம். தஹஜ்ஜத் தொழு எல்லாரும் வர சொல்லி இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தஹஜ்ஜத் தொழுகணும். தொழுகை நல்லதுதான். இந்த தஹஜ்ஜத் தொழுகை இதுக்கு தொழுகணுங்கிறது இஸ்லாம் காட்டுற ஒரு வழியா? அப்ப நீங்க மேராஜ் அன்னைக்குன்னு அவன் தொழுகிறான், சிறப்பு தொழுகை தொழுகிறான். எதுக்கு தொழுகிறான் சிறப்பு தொழுகைய? இதே மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தை தான் தொழுகிறான். என்ன, மக்கள் வறுமையில் இருக்கக்கூடாது, மக்கள் நோய் இல்லாம இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி யாசின் 3 யாசினை ஓதி அந்த ஒவ்வொரு நல்ல நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி என்ன செய்யறான், தொழுகிறான். அது என்ன செஞ்சோம், தொழுகைன்னு பார்த்தோமா, இது ஒரு பிதத்துன்னு பாக்குறோமா? இபாதத்து பேர்லான பிதத்து உண்டாகும். அப்ப தஹஜ்ஜத் தொழுகை என்பது அவரவர் தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை. ரமலானில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கூடுதல் ஆர்வமாட்டி தொழுவோன்னு மக்கள்லாம் போய் பின்னாடி தொழுதாங்க. இந்த அளவுக்கு முன்னிக்கிட்டு வந்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு அப்புறம் வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, நீங்க எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருந்தது, இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கடமையாயிடக்கூடாது, ரமலான்ல கூட கடமையாயிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு தான் நான் வரலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன ஒரு மறைமுகமான ஒரு பர்மிஷன் இருக்குங்கிற காரணத்தினால ரமலான்ல அந்த இரவு தொழுகை நம்ம ஜமாத்தா தொழுகிறோம். அது கூட சிறந்தது கிடையாது. தொழுவர அனுமதிக்கப்பட்டது தானே தவிர அது சிறந்தது கிடையாது. அது ரமலான்ல கூடுதலாக இன்னும் சொல்ல போனா அந்த ஹதீஸ்களை நீங்க பார்த்தாலே தெரியும். புகாரியில 731வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே அன்னஹு கால ஹசீரின் ஃபி ரமலான, ரமலான் மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறை ஒன்று ரெடி பண்ணாங்க, பாயினால ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டார்கள். இப்போ சல்லாபிகா லயாலிய சில நாட்கள் சில இரவுகள் அங்கே தொழுதார்கள். அதை பின்பற்றி மக்கள் எல்லாம் தொழ ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் அறிந்த பிறகு அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, கத அரப்துள்ளதை ராயத்து மின் சனிக்கும், நீங்க வந்து செஞ்செல்லாம் எனக்கு தெரியும், நான் வேணுட்டு தான் வரல தொழுவிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ சல்லு ஐயன் நாசுபி புயூத்திக்கும், மக்களே நீங்கள் வந்து வீடுகளில் போய் தொழுவுங்க, இது இங்க வந்து தொழுவாதீங்க இரவு தொழுகையெல்லாம். அஃதல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் தொழுவது தான் சிறந்தது. இந்த மாதிரி வர ரமலான்லேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் கூடுதல் முக்கியம் கொடுத்து இந்த தஹஜ்ஜத் தொழுகையை, தஹஜ்ஜத் தராவி எல்லாம் ஒண்ணுதான், தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகிறாங்க. மக்கள்லாம் ஆர்வமா வர்றாங்க. ஓவரான ஆர்வத்தை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரல. அப்புறம் வரலன்னு என்ன செய்யறாங்க, பிறகு வந்து வளர்க்குறாங்க, நீங்க வந்து காத்துக்கிட்டு இருந்து எனக்கு தெரியும், நான் வேணுட்டு தான் வரல, நீங்க போய் சுன்னத்தான தொழுகை, இது கடமை கிடையாது, இதை போய் வீட்டில் தொழுவுங்க ரசூலுல்லாஹ் வெட்டி விட்டாங்க. இது புகாரில 731 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி 1129வது ஹதீஸ்லையும் இந்த விஷயம் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லா அன்னி ஹசீத்து அன் துஃப்ரத அலைக்கும், உங்களுக்கு கடமையா போயிருமோன்னு நான் பயப்படுறேன். முதலாளிக்கு ரமலான் நடந்த ஒரு சம்பவம், அது கடமையாயிருமோன்னு பயப்படுறேன் அப்படின்ட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கடமையாகிறதுக்கு வழி இல்லை. அதனால நீங்க தொழுது கொள்ள அனுமதி. ரமலான் மாசத்தில் மாத்திரம் நீங்கள் வந்து அந்த இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜமாத்தாக வந்து தொழுது கொண்டால் அனுமதி இருக்கிறது. ஆனாலும் சிறந்தது வீட்டில் தொழுகிறது. இப்படித்தான் அது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 2012வது ஹதீஸ்ல அந்த ஒரு வருஷம் தொழுதாங்களே அவ்வளவுதான். அப்புறம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இதே நிலைதான். எதே நிலை, அவங்கவுங்க வீடுகள்ல தான் தொழுது கொள்வார்கள். இப்படித்தான் இருந்தது. இப்போ தூஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்பர் அலாத ஆளிக்க, இந்த மாதிரி இருக்கும் நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்கன்னு இருக்கு. அப்ப இந்த தஹஜ்ஜத்துங்கிற அந்த ஒரு தொழுகை, அது வந்து ஜமாத்தாக திரட்டி வைத்துக் கொண்டு தொழுகிற தொழுகை இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட அவனுக்கு உரிய எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சு,
3 மணிக்கு தான் வரணும், 4 மணிக்கு தான் வரணும்னு நிர்ணயிச்சு அனைத்தையும் திரட்டி செய்யற ஒரு தொழுகையாண்டா அப்படி கிடையாது. ஒருத்தர் 2க்கு தொழுவுறோம் 2க்கு தொழுவான், 3க்கு தொழுவுறோம் 3க்கு தொழுவான், 8 தொழுவுறோம் 8 தொழுவான், 12 தொழுவுறோம் 12 தொழுவிக்கிறவான். அவனுக்கு வசதிப்படி வசதியான அளவிலும் வசதியான நேரத்திலும் அவரவர்கள் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்து தான் தஹஜ்ஜத் தொழுகை. ரமலானில் மாத்திரம் அது கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லா பின்பற்றி தொழுது இருக்கிறாங்க. கடமையாயிருமோன்னு பயந்து தான் வராம இருந்தோன்னு சொன்ன காரணத்தினால் அதுல மட்டும் செய்வதற்கு பர்மிஷன் இருக்குது, அவ்வளவுதான். அது கூட சிறப்பு கிடையாது. இப்ப என்ன ஆகுது, தஹஜ்ஜத் தொழுகைய இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி எல்லாத்தையும் கூட்டி தொழுகிறோம்னா இப்படித்தான பிதஅத் உண்டாகுது. நீ போய் எதை இரவுல எந்திரிச்சு தொழுகிறோம், தொழுது முடிச்சுட்டு எத்தனையோ துவாக்கள்ல கேட்கிற மாதிரி இதுக்கு ஒரு துவாவை கேட்டுட்டு போ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவன் பாதிக்கப்படுற மாதிரி இதை விட தாண்டின பாதிப்புகள்லாம் ஒரு போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு என்ன செய்வாங்க, ஊர்ல இருப்பாங்க, போர்க்களத்துக்கு அனுப்பி இருக்கிறோம், என்ன ஆகுதோ தெரியல, எல்லாரும் தஹஜ்ஜத் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரட்டி வச்சு தஹஜ்ஜத் தொழுதாங்க ரசூலுல்லாஹ். அவங்க தொழுதுக்கிட்டாங்க தஹஜ்ஜத்தை, எல்லாரும் அவங்க தொழுதுக்குருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வரும் பொழுது நீங்க எல்லாத்தையும் திரட்டி வச்சு ஒரு தொழுகையை உண்டாக்குனாங்களா? சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துக்கு தொழுதாங்க, நம்ம தொழுதுட்டு போறோம். இபாதத்துகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சா தான் செய்யணும். கூட்டா செய்யறதா இருந்தா, நஃபிலா செய்யறதா இருந்தா இண்டிவிஜுவல் விருப்பம் அது. அது நீங்க ஒரு இயக்கமாக ஆக்கி அதுக்கு ஒரு விளம்பரம். இன்னும் சொல்ல போனா இதை செஞ்சதே விளம்பரத்துக்கு தான். இல்ல நீங்க பேச வருது எல்லாம் தொழுகிறா உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 50 பேர் தொழுதான்னா எவன் போட்டா எடுத்ததப்ப அது வீடியோ எடுத்து போட்டவன் யாரு? இது ஒரு பப்ளிசிட்டி. நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஒரு எங்க இயக்கத்துல தான் இந்த மாதிரி தஹஜ்ஜத்தை எல்லாம் தொழுது உங்களுக்காக பாடுபடுறோம், பாவ மன்னிப்பு குழு மாதிரி இப்படின்னு வருது. இப்படி போனீங்க என்று சொன்னா அப்ப அந்த பிதஅத்தும் ஓகே தானே? மேராஜில் அவன் தொழுகிறான்ல, எதுக்கு தொழுகிறான்? நல்ல நோக்கத்துக்கு தானே தொழுகிறான். சில கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக வேண்டி, ரிஸ்க் அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி தொழுகிறான். அதுக்காக தொழுதுட்டு போறான். உங்களுக்கு என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இதுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு கேட்கிறோம்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு பயணம் செஞ்சவங்க இதை ஒரு பிதஅத்தா உண்டாக்கி தஹஜ்ஜத் தொழுகையை என்ன செய்யறது, எல்லாம் கூட்டா திரட்டி வைத்துக் கொண்டு அதுக்காக வேண்டி தஹஜ்ஜத் அதுக்கு உள்ளதா? தஹஜ்ஜத்துங்கிறது ஒரு துன்பம் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதுக்காக கூடி செய்கிற ஒரு தொழுகையா, அல்லது கூட்டாக அழைப்பு விட்டு தொழுகிற ஒரு தொழுகையா? குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மக்கள்லாம் வரணும் எண்ணிக்கையில தொழணும்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுகையா? சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை மாதிரியான ஒரு தொழுகையா? இல்ல, இது இண்டிவிஜுவல் அவன் செய்யக்கூடியது. ஒருத்தன் இஷா தொழுதவன தஹஜ்ஜத் தொழுவான், ஒருத்தன் 12க்கு தொழுவான், ஒருத்தன் 2க்கு எந்திரிச்சு தொழுவான், ஒருத்தன் 4க்கு தொழுவான். அவன் நஃபில் சுன்னத்தை எல்லாம் எப்படின்னா அவனுக்கு உரிய நேரங்களில் அவன் செஞ்சுக்கிடுவான். அது பிராடான ஒரு டைம் இருக்கிறது, விசாலமான ஒரு டைம் அந்த தஹஜ்ஜத் தொழுகைக்கு இருக்கிறது. அப்ப எண்ணிக்கையும் கூட எல்லாத்துக்கும் ஒரே அளவான அப்படியும் கிடையாது. 4ல இருந்து 6, 8, 10, 13 பல மாதிரி எண்ணிக்கைகள் இருக்கிறது. அவனுக்கு என்ன வசதி இருக்கு அது மாதிரி செய்து கொள்வான். அதுல ஜமாத் என்பது ரமலான்ல மட்டும்தான் நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு பர்மிஷன் மட்டும்தான், சிறப்பு கிடையாது. ரமலான்ல கூட நீங்க அந்த இரவு தொழுகை ஜமாத்தா தொழுகாம நீங்கள் தனியாக வீட்டில் தொழுது கொண்டீர்களே ஆனால் அதுதான் சிறந்தது என்று பச்சையாக ரசூல் அடைஞ்சிட்டாங்க. அந்த 731வது ஹதீஸ் புகாரியில சொல்றாங்க. நீங்க வந்திருக்கீங்க, இது நல்லது கிடையாது. இப்ப இன்னும் அஃதல ஸலாத்து ரமலான்லயே, ரமலான்ல கூட நீங்க வீட்டுல தொழுவதா நல்லது. கடமையான தொழுகைக்கு மட்டும் வாங்க பள்ளியாசலுக்கு, கடமை இல்லாத தொழுகைகளை வீட்டுல தொழுவதுதான் சிறந்துட்டாங்க. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பிதஅத்துகளுக்கு எதிராக களமாடிய ஒரு இயக்கத்துல இருந்து ஒவ்வொரு ஊர்ல என்ன செய்யறது, தஹஜ்ஜத் தொழுகை தொழுவுங்க எல்லாரும், அதை போட்டோ எடுத்து படம் போடுங்க, மணப்பாறையில் தஹஜ்ஜத் தொழுத காட்சி, மேலப்பாளையத்தில் தொழுத காட்சின்னு படங்களை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரா தொழுதான்னு பார்த்தா பிதஅத்தை ஒழிக்கிறாங்க தான் செஞ்சிருக்கிறா. இப்படித்தானடா பிதஅத்து உண்டாகும். பிதஅத்துங்கிறது பாவத்திலேயா பிதஅத்து உண்டாகும்? வணக்கத்தின் பேர்லாம் உண்டாகும். பிதஅத் பாவத்தை தீனின் பேர்ல உண்டாகாது. இந்த மாதிரி இபாதத்தின் பேர்ல தான் செய்யும். அப்ப இவன் செஞ்ச மாதிரி இன்னொருத்தன் வந்துகிட்டு நம்ம இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி வரும் வியாழக்கிழமை என்று எல்லாரும் நோன்பு வைங்க அங்க போறாங்க. அது ஒரு பிதஅத்து. என்ன, அது ஒரு இபாதத்து தானே. இந்த குழந்தைக்கு காப்பது எல்லாரும் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, நோன்பு திறக்கிற நேரத்தில் உள்ள துஆ அங்கீகரிக்கப்படும். அதனால இந்த மாதிரி குழந்தையை மாற்றி விட்டது, அதை காப்பாற்றுவதற்காக இன்று இரவு அனைவரும் நோன்பு வையுங்கள் என்று சொன்னால் தலையாட்டிக்கிட்டு போற ஒரு கூட்டமாக உருவாகி விட்டது. இதை சொல்ல நீ யாரான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அடே, தஹஜ்ஜத் எங்க விருப்பத்தில் உள்ளது, இத்தனை மணிக்கு இத்தனை தேதி இந்த இடத்துக்கு நீ வான்னு சொல்ல, நீ யாரு? வீட்டில் தொழுவது சிறந்தது. ரமலான்ல மட்டும்தான் அந்த பர்மிஷன் இருக்கிறது.
மற்ற நேரத்தில் அவங்கவுங்க தொழுதுக்குருவாங்க, அவங்களும் ஒரு நேரத்தில் தொழுது கொள்வாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் நடக்கும் போது இப்படி தஹஜ்ஜத் தொழுகையை ரசூலுல்லாஹ் கருவியா பயன்படுத்தினாங்களா? அப்புறம் இபாது காணா போயிடும். இஸ்லாத்துல என்னவாயிரும்னு கேட்டா, பிதஅத்துடைய அடைக்கப்பட்ட வாசல் திறந்தாச்சு. இப்ப பாவ மன்னிப்பு குழு உண்டாக்குன மாதிரி பின்ன வச்சு தஹஜ்ஜத் குழு உண்டாகிவிட்டது. தஹஜ்ஜத் குழு என்னது? ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா ஒன்னு அறிவிப்பு செய்ய வேண்டியது. இந்த தஹஜ்ஜத் குழுவின் மூலமாக மலை தொழுகை கூட இனிமேல் தஹஜ்ஜத்துல ஆரம்பிச்சிருவாங்க. மலை தொழுகை தனியா இருக்குது. இவங்க என்ன செய்வாங்க? ஒரு கடும் வறட்சியா இருக்கிற காரணத்தினால் வரும் வெள்ளிக்கிழமை என்று 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகை மலைக்காக தொழப்படும், அல்லாஹ் அக்பர், இப்படி ஆகிக்கிட்டு நிலைமை. அதனால இது இஸ்லாத்துல விளையாடுறாங்க. இப்ப குர்ஆன் ஹதீஸை விட்டு அப்புறப்பட்டு இபாதத்துங்கிற பேர்ல பிதஅத்துகளை உண்டாக்கி கொண்டு சுதந்திரமா உள்ள விஷயத்தை நீ யாரு சொல்ற? அத்தனை பேருக்கு உத்தரவு போட நீ யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் நீ செய்யணும். அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். அப்ப நீ இத்தனை ரக்காத்து இத்தனை மணிக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடிய ரைட் யாருக்கு இருக்கு? அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான்ல நம்ம தொழுகிறோம்ல, ரமலான்ல மட்டும் இந்த தஹஜ்ஜத் தொழுகை ஜமாத்தா நம்முடைய மர்கஸ் எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறோம். அப்பவே எப்படி வரும்னா கேள்வி, பயங்கரமான கேள்வி கேட்பாங்க மக்கள்லாம். இது எப்படிங்க ரசூலுல்லாஹ் தான் வெட்டி விட்டாங்களா மறைய செய்யறிய? அப்படி அதுக்கே பதில் சொல்வதற்கு அது பெரிய ஒரு அவசியம் கிடையாதுங்க, அனுமதி தாங்க. கடமையாயிருமோன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க. ஆன்லைன் பேஜ்.inல ஆர்டிகல் போட்டிருக்கு, படிச்சு பாருங்க. பழைய ஆர்டிகல் தான், ஒரு தெளிவாக எழுதியிருக்கிறோம். இது ஒன்றும் சிறந்ததெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கடமையாயிருமோன்னு பயந்து விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு கடமை ஆகாது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றை செஞ்சா கடமை ஆகுமா? அந்த காரணம் அடிபட்டு போச்சு என்று சொல்லி நம்ம அதுக்கு விளக்கம்லாம் சொல்லி ஒரு அனுமதி தான், நீங்க வீட்டில் தொழுவதான் சிறந்ததுன்றே எழுதி இருக்கிறோம். ரமலான்லயே ரமலானுக்கு அதாண்டு ஆகும் பொழுது என்ன செய்யறாங்க என்று கேட்டா, வாரத்தில் ஒரு நாள் இப்படிலாம் புதுசா உண்டாக்கியிருக்காங்க. வாரத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு தஹஜ்ஜத் ஜமாத்துன்னு வைக்கிறது. அதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாங்க தான் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லி ஒரு இதை உண்டாக்கி கலெக்ஷன் பண்றதுக்கா, அதுக்குள்ளதான். இது கலெக்ஷனுக்கு உள்ளது தானே தவிர நீங்க கலெக்ஷனுக்கு என் இபாதத்தில் விளையாடுறீங்க. வேற என்னத்தையா சொல்லி கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறோம், பசித்தோருக்கு உணவு கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு அது என்ன செய்யறாங்க? ஒரு குஸ்கா பண்ணதை கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு 100 ரூபாய் விளம்பரம் பண்ணி டிஎன்டிஜே கிளையின் மூலம் இப்படி செஞ்சு தொலைச்சிட்டு போ. ஒரு குஸ்கா பண்ண 100 ரூபாயா? 30 ரூபா குஸ்கா பட்டணத்தை வாங்கிட்டு என்ன செய்யறது? ஒரு நபருக்கு ஒரு உணவுடைய செலவுக்கு 100 ரூபா தாங்க அப்படின்னு வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு குஸ்கா பண்ண பிரியாணி கொடுத்தா கூட 100 ரூபா வராது. அப்ப குஸ்கா பண்ணதை கொடுக்குறாங்க. தேடி ஒரு 10 பாக்கெட்டை கொண்டு கொடுத்துட்டு அதை பல நூற்றுக்கணக்கான இது மாதிரி தொலைஞ்சிட்டு போங்களப்பா. இபாதத்தை அதுக்கு பயன்படுத்துறீங்க, மார்க்கத்தில் இருக்க விளையாடுறீங்க. இதுதான் அது ஒரு விஷயம். அப்ப இந்த ஆழ்துளை கிணறுல அந்த பிள்ளை விழுந்ததன் மூலமாக என்னன்னா அரசாங்கம் சரியா இல்லை, அதை சொல்லியாச்சு. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுல சில பேர் அங்க உட்காந்துட்டு ஹரமுல சரி துவா நீ செஞ்சுட்டு போட அதை இது எடுத்து பண்ணி விடுறீங்க. அப்ப ஹரமுல அதுக்குன்னு துவா செய்யணும், அதுக்குன்னு கூட்டமா சேர்ந்து கொண்டு ஹாஜிகள் துவா செய்கிற காட்சின்னு சொல்லிட்டு எல்லாம் விளம்பரம், வணக்கங்கள் எல்லாம் விளம்பரம். விளம்பரத்திற்காக வணக்கங்கள் ஆகும்டா என்ன? இது தானே நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இது சரியில்லை. இதை ஒரு பதிவாக போட்டுக்கிறோம். அடுத்து